ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான பொட்டுக்கடலை குழம்பு செய்கிறத பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு இனிமேல் நீங்கள் தினமும் சட்னி அரைக்க தேவையில்லை. இந்த பொட்டுக்கடலை குழம்பு இருந்தால் போதும், 4 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பொட்டுக்கடலை 150 கிராம் எடுத்துக்கோங்க. பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். பச்சை வாசனை போய் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. தனியா 1 ஸ்பூன் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. காஞ்ச மிளகாய் 5 உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதே பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களையும் ஆற வச்சு மிக்சியில் மாற்றி ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரை தண்ணி ஊற்றி கட்டிகள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 10 பல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும் வெங்காயம். பெரிய தக்காளி 2 ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தக்காளியை சாஃப்டாக வதக்குங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். தக்காளி சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை ஆட் பண்ணி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே கட்டியாகிடும். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கிளறிட்டே இருங்க. 2 நிமிஷம் கொதி வந்த பிறகு பொடி பொடியாக நறுக்கிய மல்லி இலைகளும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான பொட்டுக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பொட்டுக்கடலை குழம்பு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வாங்க, இந்த பொட்டுக்கடலை பொடி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனால் வீணாக போகாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.